நண்பர்களே, எந்த ஒரு தமிழ் யூடியூப் சேனல்லயும் போட தயங்குற, ரொம்ப வில்லங்கமான, விவகாரமான, சர்ச்சையான பல உலக திரைப்படங்கள தேர்ந்தெடுத்து நம்ம சேனல்ல தொடர்ந்து போட்டுக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த படமும் ரொம்பவே சர்ச்சையான, வில்லங்கமான, ரொம்ப வித்தியாசமான, அதே சமயம் ஒரு தரமான படங்க. இந்த படத்தோட பேரு பியூக். இது 1981ல வெளிவந்த பிரெஞ்சு திரைப்படம். இந்த படம் ஆரம்பிச்சோனே இவர தான் காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவர் பேரு ரெமி. இவர் ஒரு பியானோ இசை கலைஞர். இது போல பார்ட்டில, கிளப்ல, ஹோட்டல்லலாம் நைட்ல பியானோ வாசிக்கிறது தான் இவரோட வேலை. ஆனா, இதுல பெருசா வருமானம் ஒண்ணும் இல்ல. அவர் சம்பாதிக்கிறதுக்கு குடும்பம் நடத்தவே சரியா இருக்கு. இவருக்கு வயசு 30 ஆயிடுச்சு. இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவருக்கு இதுதான் முதல் திருமணம். ஆனா, இவங்க மனைவிக்கு இது 2வது திருமணம். ஏற்கனவே இந்த பெண்மணி ஒருத்தர திருமணம் செஞ்சு, அவரு குடிகாரன் அப்படின்னு அவர் விவாகரத்து பண்ணிட்டு, இப்ப இவரோட திருமணம் செஞ்சு இவரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மனைவிக்கு முதல் புருஷன் மூலமா ஒரு பெண் குழந்தை இருக்கு. அதையும் இந்த வீட்லயே இவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கா. அவ தான் இந்த படத்தோட கதாநாயகி. இவரு வந்து ரொம்பவே நல்லவரு. ஆனா, இந்த பெண்மணி கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்களா இருக்காங்க. ஏன்னா, இவரு கை நெறைய சம்பாதிக்கல அப்படிங்கிறதுனால, இவர வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப திமிராவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவரோட வேலையே வந்து நைட்ல தான். இவரு நைட்டு முழுக்க போயிட்டு பியானோ வாசிச்சுட்டு காலையில தான் வீட்டுக்கு வர்றாரு. இவரு வர அடுத்த நிமிஷமே இவங்க ரெடி ஆயிட்டு, பகல்ல இவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அதனால இவங்களுக்குள்ள எந்தவித அந்த சிற்றின்பமும் நடக்கல. ஒரு அந்யோன்யமும் இல்ல. பேருக்கு, கடமைக்கு புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இவங்க அந்த பெண்ணு வேலைக்கு போலான்னு கார்ல போகும்போது, எதிர்பாராத விதமா ஒரு கார் விபத்து நடந்து, அந்த விபத்துல ஸ்பாட்லயே அந்த பெண்ணு இறந்து போறாங்க. இந்த தகவல் தெரிஞ்சு அங்க போயிட்டு பார்க்குறாரு நம்ம ஹீரோ. ஆனா கை மீறி போயிடுச்சு. அந்த பெண்ணு ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு திரும்ப வர்றாரு நம்ம ஹீரோ. ஸ்கூலுக்கு போன அந்த பெண்ணும் திரும்பி வீட்டுக்கு வர்றா. இப்ப இந்த பெண்ணுகிட்ட எப்படி சொல்றதுன்னு அவருக்கு தெரியல முழிக்கிறாரு. ஏன்னா இந்த பெண்ண வந்து ரொம்ப பாசமா வளர்த்துருக்காரு. இவரு என்னதான் மாற்றான் தகப்பனா இருந்தாலும், தான் பெத்த பொண்ணு மாரி இந்த பெண்ணு 6 வயசுல இருந்து எடுத்து அவ்ளோ தன் சொந்த மகள் மாரி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பாசமா வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த பெண்ணிட்ட எப்படி சொல்றது? உன் அம்மா இறந்து போயிட்டா அப்படின்னு. அந்த பெண் எப்படி தாங்கிக்குவா? அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்கிறாரு, தயங்குறாரு. இப்ப வேற வழி இல்லாம கடைசியா ஒரு பேனா, பேப்பர் எடுத்து அதுல இது போல உங்க அம்மா இறந்துட்டாம்மா விபத்துல அப்படின்னு சொல்லி எழுதி அந்த பேப்பர அந்த பெண்ணிட்ட குடுக்குறாரு. அத படிச்சு பார்த்துட்டு அந்த பெண்ணும் அழுவுறா. இப்ப இவர கட்டி புடிச்சு அழுவுறா. இப்ப 2 பேருமே கட்டி புடிச்சு கதறி அழுவுறாங்க. அதுக்கப்புறம் இவரு என்ன சொல்றாருன்னா, "அம்மா இந்த தகவல வந்து உன்ன பெத்த தகப்பன்ட்ட போய் சொல்லணும். இப்ப அவரு உயிரோட இருக்காரு இல்லையா? அவருக்கு வந்து இந்த தகவல் தெரியப்படுத்தி ஆகணும். அதுதான் மொற. நான் போய் சொல்லிட்டு வரேன்." அப்படின்ட்டு இப்ப கெளம்பி தான் மனைவியோட முதல் புருஷன்கிட்ட போறாரு. போயிட்டு இப்ப அவர சந்திச்சு, "இது போல உங்க மனைவி கார் விபத்துல இறந்து போயிட்டாங்க." அப்படின்னு சொன்ன உடனே, அவரு மனைவி இறந்தத பத்திலாம் வந்து பெருசா எதுவும் அக்கறை எடுத்துக்கல. அவரு என்ன சொல்றாருன்னா, "சரி இனிமே வந்து என்னுடைய மகள என் கூடயே அனுப்பி வச்சுருங்க. என் வீட்ல நானே வளர்த்துக்கிறேன்." அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோ அதுக்கு தயங்குறாரு. "இல்ல சார், அவ வந்து சின்ன பெண்ணு. நான் அவள வந்து பார்த்து, பார்த்து வளர்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுன்றதெல்லாம் எனக்கு தான் தெரியும்." அதனால கொஞ்சம் தயங்குறாரு. உடனே அந்த பெத்த தகப்பன் என்ன சொல்றாருன்னா, "இது பாருங்க நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. நீ என்னதான் வளர்த்த தந்தையா இருந்தாலும், நான் அவள பெத்தவன். எனக்கும் அவ மேல பாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வசதி கம்மியா இருக்கு. நான் நல்லா வசதியா இருக்கேன். என் குழந்தைய நான் நல்லா வசதியா பார்த்துக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க. நான் என் பொண்ண நல்லா வளர்த்துக்கிறேன்." அப்படின்னோனே, இப்ப இவராலயும் மறுக்க முடியல. "சரிங்க." அப்படின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப அவரும் இவரும் கிளம்பி இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இப்ப இந்த பெண்ண பெத்த தகப்பன் கூட அனுப்பி வைக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு அவரோட போறதுல சுத்தமா விருப்பமே இல்ல. வேற வழி இல்லாம அந்த பெத்த தகப்பன் கூட அந்த பெண்ணு கிளம்பி போறா. அந்த பெண்ணு போனதுக்கப்புறம் இவரு ரொம்பவே சோகமாயிடுறாரு. ஏன்னா, அவ்ளோ பாசமா, அன்பா அந்த குழந்தைய வளர்த்துருக்காரு. இப்படியே ஒரு 2 வாரம் ஆயிடுது. பார்த்தா ஒரு நாள் திடீர்னு இந்த பெண்ணு பெட்டி படிக்கையோட மறுபடியும் இந்த வீட்ல வந்து நிக்கிறா. உடனே இவரு கேட்குறாரு, "ஏம்மா என்னம்மா ஆச்சு?" அப்படின்னா, "இல்ல எனக்கு அங்க இருக்கவே புடிக்கல. எனக்கு அந்த அப்பாவையும் பிடிக்கல, அந்த வீட்டையும் பிடிக்கல. எனக்கு உங்கள தான் புடிச்சிருக்கு. நான் இங்க தான் வாழ்வேன். நான் இங்க தான் இருப்பேன். இனிமே அங்க போமாட்டேன்." அப்படின்ட்டு குழந்தை மாரி அடம் பிடிக்கிறா. சரின்ட்டு இவரும் ஒத்துக்கிறாரு. "சரி ஓகேம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ இங்கேயே தங்கிக்க." அப்படின்ன உடனே, அன்பர்களே இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பமாகுது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இவங்க 2 பேரும் இந்த வீட்ல நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, இந்த பெண்ணோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. என்னன்னு பார்த்தா, இந்த அப்பங்கிட்ட இது ரொம்ப நெருக்கமா பழகுது. அவர உரசி உரசி பழக ஆரம்பிக்குது. சொல்லப்போனா அந்த அப்பாவ இது காதலிக்க ஆரம்பிச்சுருச்சு, இந்த வளர்ப்பு தந்தைய. ஒரு கட்டத்துல அவர்கிட்டயே ஓப்பனா சொல்லுது.
நான் வந்து உங்கள காதலிக்கிறேன். நாம 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாமா? சேர்ந்து ஒண்ணா வாழலாமா? அப்படின்னு கேட்குது. உடனே இவருக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே அதிர்ச்சி ஆகுறாரு. "ஏய் பாப்பா என்ன பேசுற நீ? நீ என் மகள், நான் உன் அப்பா. இப்படிலாம் பேசுறது தப்பு" அப்படிங்கிறாரு. உடனே அந்த பெண்ணு சொல்லுது, "இல்ல, இல்ல. நீங்க ஒண்ணும் என் அப்பா இல்ல. அவரு தான் என் அப்பா. நீங்க வந்து என்ன வளர்த்தவரு அவ்வளோதான். மத்தபடி அப்பாலாம் நீங்க இல்ல. அதேபோல நான் ஒண்ணும் சின்ன பெண் இல்ல. எனக்கு 14 வயசு ஆயிடுச்சு. நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன். ஸோ நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம்." அப்படின்ட்டு அதையே சொல்லுது அந்த பொண்ணு. இவரு இல்லவே இல்ல மறுக்கிறாரு. "நீ வந்து தப்பா பேசுற. அந்த மாரிலாம் பேசக்கூடாது. நீ சின்ன குழந்தை" அப்படின்னு அத அவாய்ட் பண்றாரு. ஆனா நாள் ஆக ஆக அந்த பெண்ணு அதிலேயே உறுதியா நிக்கிறா. அந்த பெண் என்ன சொல்ல வர்றான்னா, "இத பாருங்க, என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் சின்ன குழந்தை இல்ல. நான் பெரிய பெண்ணா வளர்ந்துட்டேன். எனக்கு பாருங்க மார்பகம்லாம் பெருசா வளர்ந்துருச்சு. நான் வயசுக்கு வந்துட்டேன். நீங்க என் கண்ண மட்டுமே பார்த்து பேசுறதுனால தெரியல. என்ன வந்து ஒரு பெண்ணுன்ற நோக்கத்துல பாருங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கும். நாம சேர்ந்து வாழலாம். அது மட்டும் இல்லாம நான் இது எனக்காக சொல்லல. உங்களுக்காக தான் சொல்றேன்." "என்னம்மா சொல்ற? எனக்கு புரியலையேன்னா." "ஆமா, நீங்க வந்து ரொம்ப நல்லவரு. ஆனா இதுவரைக்கும் எங்க அம்மாகிட்ட நீங்க எந்த சுகத்தையுமே அனுபவிச்சதில்ல. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எங்க அம்மா குடுத்ததே இல்ல. நான் அத சின்ன வயசுலருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால நீங்க மகிழ்ச்சியா வாழணும். உங்கள வந்து சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது ஏன் ஒருத்தியால மட்டும் தான் உங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியும். எல்லா விதத்திலும் நான் உங்கள அன்பா பார்த்துக்க முடியும். உங்களுக்கு ஒரு மனைவியா நல்லா பணிவிடை செஞ்சு உங்கள நான் பராமரிச்சுக்க முடியும். என்ன புரிஞ்சுக்கோங்க." அப்படின்ட்டு டெய்லி இப்படியே அந்த பெண்ணு தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறா. இவரு வந்து அத சமாளிக்கவே முடியாம ரொம்பவே தவிக்கிறாரு. ஒரு நாள் இது போல நைட்ல அவரு வேலைய போய் முடிச்சுட்டு விடியகாலம்பற வீட்டுக்கு வர்றாரு. வந்து இப்ப அவருடைய பெட்ரூம்ல போய் படுக்கலான்ட்டு பெட்ரூம்ல போய் லைட்ட போட்டா, இந்த பெண்ணு இவரோட பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கா. அதுவும் பிறந்த மேனியா படுத்துக்கிட்டு இருக்கா. உடனே அவரு அதிர்ச்சி ஆயிட்டு கேட்கிறாரு, "என்னம்மா என் பெட்ல வந்து படுத்துக்கிட்டு இருக்க? அதுவும் இப்படி உடம்புல ஒட்டு துணி இல்லாம படுத்துக்கிட்டு இருக்கியே?" அப்படின்னா, "நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க" அப்படிங்கிறா. "ஏய் என்னம்மா சொல்ற நீன்னா?" "ஆமா நம்ம 2 பேரும் கலவியில ஈடுபடலாம் வாங்க." அப்படின்னோனே இவருக்கு ஒரு மாரி அதிர்ச்சி ஆகுது. "இது பாரு பாப்பா, நீ வர வர ரொம்ப மோசமா பேசுற. இதெல்லாம் தப்பு. இப்படிலாம் பேசாத. நீ சின்ன பெண்ணு." அப்படிங்கிறாரு, திட்டுறாரு. உடனே அந்த பெண் என்ன சொல்றாருன்னா, "இத பாருங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. ஒரு 15 நிமிஷம் பொறுமையா என் பக்கத்துல உட்கார்ந்து நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன திட்டுங்க." அப்படிங்கிறா. "சரி சொல்லு." அப்படின்னு உட்கார்ந்து கேட்ட உடனே, அந்த பெண் என்ன சொல்றான்னா, "பாருங்க நான் வந்து இப்ப பெரிய பெண்ணா வளர்ந்துட்டேன். எனக்கு வந்து அந்த முதிர்ச்சி வந்துருச்சு. ஒருத்தரோட கலவியில ஈடுபடக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவமும், உடல் பக்குவமும் எனக்கு வந்துருச்சு. அதனால நான் வந்து வேற யாருக்குன்னா போயிட்டு இந்த சிற்றின்பம் அனுபவிக்கிறதுக்கு பதிலா உங்க கூட அனுபவிக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, என்னுடைய கன்னித்தன்மைய நான் இழக்கிறது ஒரு நல்ல மனுஷன் கூட, ஒரு நல்லவங்கிட்ட தான் வந்து என்னுடைய முதல் உறவு இருக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த நல்ல மனுஷன், நல்ல பண்பாளர் நீங்க மட்டும் தான். ஸோ உங்களோட தான் நான் படுக்கணும். உங்ககிட்ட தான் என் கன்னித்தன்மைய இழக்கணும்னு நெனைக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம 2 பேரும் உல்லாசமா இருக்கலாம்." அப்படிங்கிறா. இத கேட்டோனே அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. "ஏய் என்ன பேசுற நீ? நீ என்ன தெரிஞ்சு தான் பேசுறியா? பைத்தியம் மாரி பேசிக்கிட்டு இருக்க. இப்படிலாம் பேசாத." அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு போய் உட்காந்துர்றாரு. ஆனா அந்த பெண்ணு இதுலயே ரொம்ப பிடிவாதமா இருக்கா. "அத பாருங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. நான் உங்க பெண்ணும் இல்ல. அதே சமயம் நான் சின்ன பெண்ணும் இல்ல. நான் இப்ப நம்ம 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம். என்னால மட்டும் தான் உங்கள மகிழ்ச்சியா பார்த்துக்க முடியும். நீங்க நல்ல மனுஷன். ஒரு நல்ல வாழ்க்கைய உங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறேன் நானு." அப்படின்னு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவருக்கு வந்து இந்த பெண்ணோட தொந்தரவு தாங்கவே முடியல. இந்த பெண்ண சமாளிக்கவே முடியாம தவிக்கிறாரு. அந்த பெண்ணோட நடவடிக்கை நாளுக்கு நாள் இப்படியே தான் போயிட்டு இருக்கு. வேணும்ட்டுன்னு அவரு முன்னாடியே வந்து பிறந்த மேனியா பாத்ரூம்குள்ள போறது, வர்றது அப்படியெல்லாம் பண்றா. தான் உடல் அழக பார்த்தாவது நம்மள மயங்கி, இவரு நம்ம திருமணம் செஞ்சுக்க மாட்டாரா? அப்படின்ற நெனைப்பு அந்த பெண்ணுக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கும் வந்து இவரோட கலவையில ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லைங்க. இந்த படத்துல அதுதான் அழகா காட்டுறாங்க. அந்த பெண்ணோட எண்ணம் என்னன்னா, இவர் ரொம்ப நல்லவரு. இந்த நல்லவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைய நம்ம அமைச்சு குடுக்கணும். அது நம்மால மட்டும் தான் முடியும். அப்படின்னு இந்த பெண் தீர்க்கமா நம்புறா. அதனால தான் இப்படி ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்கா. இவருக்கா அது புரிஞ்சாலும், அதுல உடன்பாடு இல்ல. இவரு வந்து தூக்கி வளர்த்த குழந்தை. தான் மகளா தான் பார்க்குறாரு. அதனால அத ஏத்துக்க முடியாம தவிக்கிறாரு. இந்த பெண்ணு இதிலேயே பிடிவாதமா நிக்கிறா. ஸ்கூல்ல கூட யார்கிட்டயும் பேசாம இப்ப தனிமையிலே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்லாம் கவனிக்கிறாங்க. அப்போ இந்த பெண்ணுகிட்ட, "நீ உன் பேரண்ட்ஸ கூட்டு வா" அப்படின்னிடுறாங்க. இப்ப இந்த 2 அப்பாவுமே அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் முன்னாடி போய் உட்கார்றாங்க. அவரு என்ன சொல்றாருன்னா,
இந்த பாருங்க உங்க பெண்ணோட நடவடிக்கையே சரியில்ல. அவ மனதளவிலயும், உடல் அளவிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அவ எந்த பிள்ளைகளோட சேர்ந்து பழகுறதில்ல, விளையாடுறதில்ல. எப்பவுமே தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. மத்தியானம் சாப்பாடு கூட அவ சரியா சாப்பிடுறது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு மாற்றம் தேவைப்படுது. ஏதாவது ஒரு கோடை வாசஸ்தலம், இந்த மலை வாசஸ்தலம் மாரியான இடங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு கூட்டு போவாங்க. கொஞ்சம் மனமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, இவ கிளியர் ஆயிடுவா அப்படின்னோனே, சரின்னு இந்த பெத்த தகப்பன் ஒத்துக்கிறான். நான் கூட்டு போறேங்க அப்படின்னு. இப்போ அடுத்த நாள் வந்து அந்த பெண்ண வழி அனுப்பலான்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாரு நம்ம ஹீரோ. அந்த ட்ரெயின்ல ஏறி வழி அனுப்பி பேசும்போதும், அந்த பெண் அதே தான் சொல்றா. "அத பாருங்க, நான் உங்கள ரொம்ப காதலிக்கிறேன். நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நீங்க எனக்கு வேணும்." அப்படின்ட்டு அந்த கிளம்பும்போது சொன்னோனே, ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோவுக்கே கொஞ்சம் மனசு தடுமாற ஆரம்பிச்சிருது. இப்ப அவரே அறியாம, அவரும் இந்த பெண்ணும் அப்படியே அந்த ட்ரெயின்லயே வந்து முத்தங்கள பரிமாறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணு போனதுக்கப்புறம் தான் அவர் யோசிக்கிறாரு, "ஐயோ! என்னடா இது இப்படி இருக்கேன்னு" ரொம்ப குழப்பத்துல மூழ்கி போறாரு. அதனால இந்த வீட்ல இருந்தா தானே இந்த பெண் நெனப்பு இருக்கும். அப்படின்ட்டு அந்த வீட்டையே வந்து ஒருத்தருக்கு வித்துட்டு, தன்னுடைய நண்பரோட வீட்லயே போயிட்டு அந்த குடும்பத்தோட அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ அந்த பெண்ணு வந்து அந்த நண்பர் வீட்ல இருக்கும்போதே ஃபோன் பண்றா. அந்த ஃபோன்லயே இவர்ட்ட "நான் உங்கள ரொம்ப காதலிக்கிறேன். நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். உங்கள பார்க்காம இருக்க முடியல." அப்படிலாம் பேசினோனே, இப்ப ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா ஃபோன்ல, "நானும் உன்ன காதலிக்கிறேன்." அப்படிங்கிறாரு. "என்னங்க சொல்றீங்க? நிஜமாவான்னா?" "ஆமா, உண்மையா தான். எனக்கும் மனசு மாறிடுச்சு. நானும் வந்து உன்ன காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். நாளைக்கு நானும் உன்ன நேர்ல வந்து மீட் பண்றேன்." அப்படின்னு கார் எடுத்துக்கிட்டு இவரு அந்த மலைவாசத்தலம் அந்த பெண்ணு தங்கியிருக்கிற அந்த ஊருக்கு போறாரு. போய் இப்ப அந்த பெண்ண பார்த்தோனே, அந்த பெண் அப்படியே மான் குட்டி மாரி துள்ளி குதிச்சுக்கிட்டு, ஓடி வந்து இவரோட கார்ல ஏறி உட்கார்ந்து, இவரு அப்படியே வந்து முத்தம் குடுத்து முத்த மழை பொழியறா. 2 பேருமே அந்த முத்தங்கள பரிமாறிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து 2 பேருமே வந்து உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சிற்றின்பத்துல ஈடுபடுறாங்க. அது முடிஞ்சதும், இப்ப அங்கருந்து வந்துட்டு இவங்க தனியா ஒரு புதுசா ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து, அந்த வீட்ல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு புருஷன் பொண்டாட்டி போலவே வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது சிற்றின்பத்துல ஈடுபடுறாங்க. அன்னோன்யமா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பெண்ணு பார்ட் டைமா ஒரு வேலைக்கும் போறா. என்னன்னா, இந்த பேபி சிட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? வேலை அது ஒரு 5 வயசு பெண் குழந்தைய வந்து பார்த்துக்கிற ஒரு ஆயா வேலை. அந்த வேலைய செஞ்சுகிட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த வேலைக்கு அவ போயிருக்கா. இவரு வீட்ல தூங்கிக்கிட்டு இருக்காரு. இவ திடீர்னு குடுகுடுன்னு ஓடி வந்து அவர எழுப்புறா. "ஓ எழுந்திரிங்க என் கூட வாங்க" அப்படிங்கிறா. "என்னம்மா ஏன் என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "இல்ல நான் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா வேலை செய்ற இடத்துல, அந்த குழந்தைக்கு திடீர்னு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. வாங்க" அப்படின்னா, "ஏம்மா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் இல்லையா?" அப்படின்னா, "இல்ல அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா விவாகரத்து பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா உங்கள போல ஒரு பியானோ கலைஞர் தான். அந்த பியானோ இசை நிகழ்ச்சிக்காக அவங்க போயிருக்காங்க. அவங்கள என்னால கான்டாக்ட் பண்ண முடியல. இப்ப அதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல. கொஞ்சம் என் கூட வாங்க" அப்படின்னோனே, இவரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாரு. அந்த குழந்தைக்கு காய்ச்சல் அதிகமா இருக்கு. அவங்கள டாக்டர கூட்டு வந்து காட்டுறாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு மருந்து வாங்குறதுக்கு இந்த டாக்டர் எழுதி குடுக்குறாங்க சீட்டு. அத மருந்து வாங்க கூட நம்ம ஹீரோ கிட்ட பணம் இல்ல. சரின்ட்டு இவரு நேரா தன் நண்பனோட வீட்டுக்கு ஓடி போறாரு. அந்த நேரம் பார்த்தா நண்பனும் வீட்ல இல்ல. அவங்க மனைவி மட்டும் தான் இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட இவரு ஒரு ரூ. 500 கடன் கேட்கிறாரு. அவசரமா கொஞ்சம் மருந்து வாங்குறதுக்கு ரூ. 500 தேவைப்படுது குடுங்கன்னோனே, அவங்க அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சா? என்ன உடம்பு எதுனா முடியலையான்னு கேட்குறாங்க. இல்ல, இல்ல அந்த பெண் நல்லா தான் இருக்கா. இது வேற ஒரு பெண் குழந்தைக்கு. அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்ல. எனக்கு பணம் ஒரு ரூ. 500 குடுங்க அப்படின்னு கேட்டவுடனே, அவங்க ஐயோ! என்கிட்ட இப்ப 150,000 இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூ. 150 பணத்த குடுக்குறாங்க. சரின்னு அத வாங்கிட்டு அதுக்கு வரைக்கும் வர்ற மருந்து வாங்கிட்டு ஓடி போயிட்டு அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட தாய், இவங்க பேர் வந்து செர்லோட். இவங்க வர்றாங்க. இவங்களும் ரொம்ப நல்லவங்க. நம்ம ஹீரோ மாரியே ஒரு பியானோ கலைஞர். இப்ப நம்ம ஹீரோவுக்கும், அந்த பெண்ணுக்கும் வந்து அவங்க ரொம்ப நன்றி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த குழந்தைய மறுபடியும் போய் பார்க்கலாம். குணமாயிருச்சுனா அப்படின்ட்டு அந்த குழந்தைய பார்க்க போறாரு. இப்போ இந்த பெண்மணிக்கும், நம்ம ஹீரோவுக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுது. ஏன்னா இவங்க 2 பேருமே அந்த பியானோ இசைக்கலைஞர்கள். அத பத்தி இவங்க பேசி பழகுறாங்க. இவங்களுக்குள்ள நல்ல ஒரு நட்பு உருவாகுது. இத வந்து நம்ம கதாநாயகன் இந்த பெண்ணு கவனிக்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி அன்னோனியமா நல்லா நட்பா பழகுறத. ஒரு நாள் இந்த பெண்ணு வந்து பியானோ அந்த இசை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுக்கு பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோவும் இந்த பெண்ணும் போறாங்க. அப்படி உட்காந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப ரசிச்சு அந்த நிகழ்ச்சிய அந்த பெண்ணு வாசிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. இத நம்ம கதாநாயகியும் கவனிக்கிறா. இப்போ அவள் மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோவ தனியா கூப்பிட்டு பேசுறா. "இத பாருங்க, நீங்க வந்து இந்த செர்லோட்டுங்கிற இந்த லேடிய வந்து திருமணம் செஞ்சீங்க" அப்படிங்கிறா. இவருக்கு தூக்கி வாரி போடுது. "என்னம்மா இப்பதான் நம்ம ஒண்ணு மணமா சந்தோஷமா வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஒண்ணா இருக்கோமே. என்ன திடீர்னு இப்படி ஒரு வார்த்தைய சொல்ற நீன்னு?" "ஆமா, நான் வந்து நல்லா யோசிச்சு தான் சொல்றேன்.
ஏன்னா, இப்போ அவங்களும் ரொம்ப நல்லவங்க இந்த பெண்ணு. அவங்களுக்கு வந்து ஆண் துணை இல்ல. அவங்களும் வந்து உங்கள ஒரு பியானோ கலைஞர். ஸோ உங்க 2 பேருக்கும் மனசும் ஒத்து போச்சு. அத விட மிக முக்கியமா, அவங்களோட பெண் குழந்தை வந்து 5 வயசு குழந்தை. அந்த பெண்ணு பேர் நத்தாலி. அந்த நத்தாலிக்கு வந்து ஒரு நல்ல அப்பா தேவைப்படுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆமா. அடுத்து தன் மனைவியோட குழந்தைய வந்து தான் குழந்தையா நினைக்கக்கூடிய ஒரே மனுஷன் இந்த உலகத்திலே நீங்க தான். ஸோ உங்களால மட்டும் தான் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியும். அதனால வந்து நான் சொல்றத கேளுங்க. எனக்காக நீங்க இந்த பெண்மணிய திருமணம் செஞ்சீங்க. அந்த குழந்தைக்கு அப்பாவா இருங்க. அந்த குழந்தை என்ன போல நல்ல ஒரு பெண்ணா வளங்க. அப்படின்ற மாரிலாம் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு, இப்போ என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் என் பெத்த தகப்பன்கிட்டயே போய் சேர்ந்துர்றேன். அப்படின்ட்டு இப்போ இந்த பெண்ணு இந்த பெத்த அப்பா கூடயே போய் சேர்ந்துர்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போயிட்டு இந்த பெண்மணிகிட்ட போய் அந்த பியானோ இசை கலைஞர் போய் பேசி, பழகி அந்த பெண்ண திருமணம் செஞ்சுக்கிட்டு, அந்த சின்ன குழந்தை 5 வயசு குழந்தைக்கு அப்பாவா மாறி அந்த வீட்ல வாழ ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல இந்த படமும் முடியுதுங்க.